கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவது செக்ஷனை நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இந்த இரண்டாவது செக்ஷனில் புதிய ஏற்பாடு அது யார் மூலமாக கொடுக்கப்பட்டது, அந்த புதிய ஏற்பாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, புதிய ஏற்பாட்டை குறித்து அல்லது புதிய உடன்படிக்கை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதா, இது 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 போன்ற சில கேள்விகளுக்கு பதிலை நாம் இந்த செக்ஷனில் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த நியூ டெஸ்டமென்ட் சர்வே என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான ஒரு சப்ஜெக்ட், கடல் போன்றது. அதனால் என்னோடு கூட நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைக்கிறீங்க. அதற்காக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு இந்த புத்தகத்தினுடைய அந்த பண்புகள், அதனுடைய முக்கியத்துவம், அதற்குள்ளாக நாம் போகிறதுக்கு முன்பாக ஒரு வேத பண்டிதருடைய புதிய ஏற்பாட்டை குறித்ததான கருத்தை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். அவருடைய பேர் N.T. ரைட். N.T. ரைட், W-R-I-G-H-T, ரைட். N.T. என்பது நாட் நியூ டெஸ்டமெண்ட். ஓகே, N.T. என்பது அவருடைய பெயருடைய இன்ஸ்டியல், நியூ டெஸ்டமெண்ட் கிடையாது. N.T. ரைட். இவர் என்ன சொல்றாருன்னா, புதிய ஏற்பாடு கடவுளின் புதிய உடன்படிக்கையை மனித குலத்துடன் ஏற்படுத்துவதாகவும், இந்த சென்டென்ஸ் அப்படி எழுதிருங்க, புதிய ஏற்பாடு கடவுளின் புதிய உடன்படிக்கையை மனித குலத்துடன் ஏற்படுத்துவதாகவும், மனித குலத்துடன் இணைக்கும் ஒரு பாலமாக உள்ளது என்று கூறுகிறார். புதிய ஏற்பாடு கடவுளின் புதிய உடன்படிக்கையை மனித குலத்துடன் ஏற்படுத்துவதாகவும், மனித குலத்துடன் இணைக்கும் ஒரு பாலமாக உள்ளது என்று கூறுகிறார். இப்போ நான் உங்களுக்கு எடுக்கிற இந்த பாடங்கள் புக்கில் இருக்கிறது அரிது. ஒருவேளை சில கண்டென்ட் அங்கங்கே இருக்கும் புத்தகத்தில், ஆனால் இந்த ஆர்டர் உங்களுக்கு இருக்காது. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக எழுதி கொள்ளுங்க. இது மிக மிக முக்கியமானது. சரியா? ஓகே, இப்போ நம்ம அந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நுழைய போகிறோம். பொதுவாக பழைய ஏற்பாடு யார் மூலமாக கொடுக்கப்பட்டது என்ற கேள்விக்கு, பழைய ஏற்பாடு பழைய உடன்படிக்கை கொடுத்தது தேவன்தான், புதிய உடன்படிக்கை கொடுத்ததும் தேவன்தான். ஆனால் நம்ம பொதுவாக யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை படிக்கும் பொழுது அங்கே இயேசு என்ன சொல்றாருன்னா, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணம் யோவான் 1:17, நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டானது. அப்போ ஒன்று, புதிய ஏற்பாட்டை குறித்ததான அந்த பாடத்தின் கீழே ஒன்றாவது இந்த புதிய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை இயேசுவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கை இயேசுவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இது ஒன்று. ரெஃபரன்ஸ் எழுதிருங்க, யோவான் 1:17.
மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் 613 கட்டளைகள், அதை யாரும் கடைபிடிக்கவில்லை. அதனால புதிய உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து செய்யும் பொழுது அந்த புதிய உடன்படிக்கையில முதல்ல வாரது எதுன்னு சொன்னா கிருபை. முதல்ல வாரது கிருபை. அதான் கிருபையும் சத்தியமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிருபை. அப்போ புதிய உடன்படிக்கையை ஆண்டவர் துவங்கும் பொழுதே அந்த புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு, அந்த புதிய உடன்படிக்கையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் ஒரு நியாயப்பிரமாணத்தை, அடுத்த ஒரு நியாயப்பிரமாணத்தை வைக்கல, ஆண்டவர் ஒரு கிருபையை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். இவ்வளவு புரிஞ்சுதா? 613 நியாயப்பிரமாணம், அதுக்கப்புறம் 1023 நியாயப்பிரமாணத்தை நீங்க கீழ்ப்படிஞ்சாதான் இந்த புதிய உடன்படிக்கையை என்ன செய்ய முடியும்? கடைபிடிக்க முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், அதன்படி வாழ முடியும் என்று சொல்லி ஆண்டவர் செய்யல. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பும் பொழுது முதலாவதாக கிருபையை ஆண்டவர் என்ன செய்தாரு? வைக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ ஒன்று, புதிய உடன்படிக்கை இயேசுவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கை இயேசுவின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இரண்டாவது இந்த புதிய உடன்படிக்கையில் இயேசுவின் வார்த்தை மிகவும் முக்கியமானது. இரண்டாவது, புதிய உடன்படிக்கையில் இயேசுவின் வார்த்தை மிகவும் முக்கியமானது. பழைய உடன்படிக்கையில் 613 அது முக்கியமானது. ஆனா புதிய உடன்படிக்கையில இயேசுவின் வார்த்தை முக்கியமானது. யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரம் அதனுடைய 48வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அப்படின்னு இருக்கும் பாருங்க. நான் சொன்ன வசனம். யார் அந்த வசனம்? இயேசு கிறிஸ்து அந்த வசனம். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை 1வது அதிகாரம் 14வது வசனம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று தமிழ்ல இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல ஒரு மொழிபெயர்ப்பில் நாம் படிக்கும் பொழுது the word became human என்று இருக்கும் பாருங்க. மிக அழகான ஒரு மொழிபெயர்ப்பு. லீகசி தமிழ் வெர்ஷன் நினைக்கிறேன். லீகசி இங்கிலீஷ் வெர்ஷன், லீகசி ஸ்டாண்டர்ட் வெர்ஷன். அதுல the word became human இருக்கும். அப்போ அந்த வார்த்தை மனிதனானார் அப்படின்னு இருக்கும் பாருங்க. அந்த வார்த்தை மனிதனானார். அப்போ புதிய ஏற்பாட்டுல எது மிக மிக முக்கியம் அப்படின்னு சொன்னா, இயேசு வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை மிக மிக முக்கியமானது. பழைய உடன்படிக்கையில எது முக்கியமானது? நியாயப்பிரமாணம் முக்கியமானது. ஆனா புதிய உடன்படிக்கையில வார்த்தை மிக மிக முக்கியமானது. வார்த்தை மிக மிக முக்கியமானது. ஒரு ரெஃபரன்ஸ் கூட தர விருப்பப்படுகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இவருக்கு செவி கொடுங்கள். யாருக்கு செவி கொடுங்கள்? யார்? இயேசு கிறிஸ்து. 17வது அதிகாரம் த மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன். அதுல பிதாவாகிய ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது. அந்த சத்தம் சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன். பிதா சொல்லுகிறாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிற இவருக்கு செவி கொடுங்கள். இயேசுவுக்கு செவி கொடுங்கள். அப்போ இரண்டாவது, புதிய உடன்படிக்கையில் இயேசுவின் வார்த்தை மிக முக்கியமானது. சரியா? மூன்றாவது யோவான் 12:48 நான் சொன்ன வசனமே அப்படின்னு இருக்கும் பாருங்க. அது முக்கியமானது. சரியா? அதுக்கப்புறம் ஏன் நமக்கு இப்ப பாருங்க, 1வது பார்த்தோம் புதிய உடன்படிக்கை இயேசு மூலமாக கொடுக்கப்பட்டது. இரண்டாவதாக புதிய உடன்படிக்கை இயேசுவின், அந்த உடன்படிக்கையில இயேசுவின் வார்த்தை மிக மிக முக்கியமானது. மூன்றாவதாக புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. ஏன் நமக்கு புதிய ஏற்பாடு அவசியம்?
ஏன் நமக்கு புதிய ஏற்பாடு தேவை? மூன்றாவதாக, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. எழுதிட்டீங்களா? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. கவனிங்க, பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகமாகிய மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகம், அந்த கடைசி புத்தகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த புத்தகம் எதுல முடிவடைகிறது தெரியுமா? 3வது அதிகாரம் 1வது வசனம். 3வது அதிகாரம் 1வது வசனம். மலாக்கி 3வது அதிகாரம் 1வது வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன்பாக போய் வழியை. இந்த தூதன் யாரை குறிக்கிறது? யோவான் ஸ்நாபகனை குறிக்கிறது. யோவான் ஸ்நாபகனை குறிக்கிறது. அதுக்கப்புறம் இருக்கும் பாருங்க, அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருகிறார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர். அப்ப நல்ல கவனிங்க, இந்த பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகமாகிய மல்கியாவின் தீர்க்கதரிசன புத்தகம், ஒருவர் வருகிறார். ஒருவர், நீங்க தேடுகிற ஆண்டவர் வருகிறார், தீவிரமாய் வருகிறார் என்ற ஒரு ஏக்க குரலுடன் முடிவடைகிறது. ஒருவர் எப்படிப்பட்டவர்? நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனானவர். இதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனாகிய இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் முடிவடைகிறது. ஆனா புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புத்தகம் மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகம் ஒருவர் வருகிறார் என்று சொல்லி முடிந்தில்ல, அவர் இந்த உலகத்துல வந்து விட்டார் என்று சொல்லி மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் முதல் புத்தகம் ஆரம்பிக்கிறது. புரியுதா? அப்போ இந்த புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டினுடைய கடைசி புத்தகமாகிய மல்கியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை ஆண்டவர் பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகையோடு அவர் எழுதி முடிக்கும் பொழுது ஒருவர் வருகிறார் என்று சொல்லி முடிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் அவர் வந்துவிட்டார் என்று சொல்லி ஆரம்பிக்கிறது. அப்போ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சி, புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கையினுடைய தொடர்ச்சி, ஆரம்பம் ஆக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்ப நமக்கு பழைய ஏற்பாடு மிக மிக அவசியம், புதிய ஏற்பாடும் அவசியம். பழைய ஏற்பாடு இல்லை என்று சொன்னால், ஒருவர் வருவார், ஒரு உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் வருவார், அது யாரு ஒண்ணுமே தெரியாது. அதான் புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. நான்காவதாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். எழுதிட்டீங்களாமா? எழுதுங்க, ஒரு கூட சொல்றேன். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று தேவன் வாக்களித்திருக்கிறார். எழுதிட்டீங்களா? ஓகே, பாருங்க. ஒரு புதிய உடன்படிக்கை, ஒரு புதிய ஏற்பாட்டை, ஒரு புதிய உடன்படிக்கையின் ஒரு மத்தியஸ்தர நான் இந்த உலகத்துக்கு அனுப்ப போறேன் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலேயே ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வசனத்தை தரப்போகிறேன். எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனம். எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் ஒரு புது உடன்படிக்கையை பண்ணுவேன். என்ன உடன்படிக்கை? எப்போ சொல்றாரு?
பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்றாரு. அப்ப ஏன் நமக்கு புதிய ஏற்பாடு முக்கியம்? பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலேயே, தீர்க்கதரிசி எரேமியாவின் காலகட்டத்திலேயே, எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்திலேயே ஒரு புது உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி தேவனே வாக்களித்திருக்கிறார். தேவனே வாக்களித்திருக்கிறார். எழுதிட்டீங்களா? எழுதிருங்க. ஐந்தாவதாக ஏன் நமக்கு புதிய ஏற்பாடு அவசியம்? ஐந்தாவதாக, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் நிஜமாக அல்லது யதார்த்தமாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் நிஜமாக அல்லது யதார்த்தமாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் நிஜமாக அல்லது யதார்த்தமாக இருக்கிறது. எழுதிட்டீங்களா? நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய நிழல் என்றும், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய நிஜம் என்றும் சொல்லுவார்கள். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டினுடைய நிழல் என்றும், புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய நிஜம் என்றும் சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லுவார்கள் என்று சொன்னால், ஒரே ஒரு வசனத்தை நான் உங்க முன்பாக வைக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு வசனம், லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனம். இந்த வசனம் வாசிக்கிறது மிக மிக அவசியம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர்களை நோக்கி, மோசையின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யார் சொல்லுகிறது? இயேசு சொல்லுகிறார். இதுல குறிப்பாக 3 பிரிவுகளை, 3 பகுதிகளை இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிறார். ஒன்று நியாயப்பிரமாண புத்தகம், ஒன்று இரண்டாவது தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள், மூன்றாவது சங்கீதங்கள். கவனிங்க, யூதர்களை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் அவர்களுடைய வேதத்தை 3 பிரிவாக பிரித்து படிப்பார்கள். எத்தனை பிரிவாக? 3 பிரிவாக பிரித்து படிப்பார்கள். ஒன்றாவது பிரிவு தோரா. இது முக்கியமானது. ஒன்றாவது பிரிவு தோரா, TORAH, தோரா, RAH, தோரா. இரண்டாவது பிரிவு நெவீம். இரண்டாவது பிரிவு நெவீம், NEVIM, நெவீம். நெவீம், ஆமா, தீர்க்க தரிசன ஆகமங்கள். தோரா என்றால் பஞ்சாகமங்கள், நெவீம் என்றால் தீர்க்க தரிசன ஆகமங்கள். மூன்றாவது பிரிவு கெதுவீம். கெதுவீம், KETHUVIM, கெதுவீம், THUVIM, கெதுவீம். கெதுவீம், VIM. இதற்கு வேற ஸ்பெல்லிங்ஸ் இருக்கிறது. BIM என்றும் சொல்லுவார்கள். கெதுபீம் என்றும் சொல்லுவார்கள். கெதுவீம் அப்படின்னு சொன்னா ஹோலி ரைட்டிங்ஸ், பரிசுத்த எழுத்துக்கள் என்று அர்த்தம். பரிசுத்த எழுத்துக்கள். புரியுதா? அப்போ பழைய ஏற்பாடு முழுவதையும் யூதர்கள் 3 பிரிவாக பிரித்து என்ன செய்வாங்க? படிப்பாங்க. 3 பிரிவாக பிரித்து படிப்பாங்க. ஒன்றாவது தோரா, இரண்டாவது நெவீம், மூன்றாவது கெதுவீம். அதை தான் இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44வது வசனத்துல விளக்கி சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? யூதர்களை பார்த்து சொல்றாரு, யூதர்களே,
நீங்கள் பயன்படுத்தி வருகிற உங்களுடைய வேதமாகிய தோராவிலும், அதாவது மோசையின் நியாயப்பிரமாணத்திலும், தோராவிலும் மோசையினுடைய நியாயப்பிரமாணத்திலும், இரண்டாவது நெபீமிலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களும், நெபீமிலும் தீர்க்கதரிசன ஆகமங்களும், மூன்றாவது கெதுவீமிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லி வந்த விசேஷங்கள் இவைகளே அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல வரார்னா, இயேசு என்ன சொல்ல வரார்னா, உங்களுடைய முழு வேதாகமத்திலையும் ஒருவரை குறித்து நிழலாக சொல்லப்பட்டிருக்குல்ல, அவர்தான் இந்த புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் நிஜமாக யதார்த்தமாக நான் உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லும் பொழுது யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. இது ஒரு தச்சனின் மகன் என்று சொல்றாங்க. யூதர்கள் என்ன சொல்றாங்க? தச்சனின் மகன், மதுபான பிரியன், போஜன பிரியன், பெல்சேபு, பிசாசு, இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க, பேசுகிறார்கள். அவர்கள் யூதர்கள் வந்து அறியாமையில் இருந்தார்கள். யூதர்கள் அறியாமையில் இருந்தார்கள். இனி இந்த மூன்று பிரிவில் இருந்து ஒவ்வொரு எக்ஸாம்பிள், ஒவ்வொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு முன்பாக சொல்ல விருப்பப்படுகிறேன். மூன்று பிரிவு, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவா தெரியும். புரியுதா? ஒன்று தோராவில் நம்ம பார்க்க போறோம். தோராவில் அதாவது பஞ்சாகமத்தில் ஆதியாகமும் 3வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமும் 3வது அதிகாரம் 21வது வசனம். 21 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். வேத பண்டிதர்களுடைய கருத்துப்படி ஒரு மிருகத்தை அவர் என்ன செஞ்சார்? அடித்து அதிலிருந்து தான் தோல் உடைய என்ன செஞ்சிருக்க வேண்டும்? எடுத்து ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொடுத்திருக்க வேண்டும். அப்ப அந்த மிருகம் எந்த மிருகம்? வேத பண்டிதர்களுடைய அந்த கூற்றின்படி அந்த மிருகம் ஆடு என்று சொல்லுகிறார்கள். எது? ஆடு. அப்போ ஆட்டை என்ன செய்தார்? அடித்து அதனுடைய தோலை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் உடுத்தி இருக்கிறார். புரியுதா? அப்ப ஆதியாகமத்திலிருந்து ஆடு என்கிறதான ஒரு 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 கான்செப்ட் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் யதார்த்தமாக உருவேற்கப்படுகிறதுக்கு முன்பாகவே நிழலோட்டமாக சொல்லப்பட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆடு. ரெண்டாவது உதாரணம் ஆபிரகாமுடைய காலகட்டத்தில். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஈசாக்கை வாக்குத்தத்தத்தின்படி கொடுக்கிறாரு. இப்போ ஈசாக்கை கேட்கிறாரு, உன்னுடைய குமாரனை எனக்கு தா என்று சொல்லி கேட்கிறாரு. ஆபிரகாம் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு மோரியா மலைக்கு போகிறாரு. மோரியா மலைக்கு ஏறி போகிறதுக்கு முன்னாடி ஈசாக்கு அப்படியே ஆபிரகாமுக்கு முகத்தை பார்க்குறாரு. முகத்தை பார்த்துட்டு ஆபிரகாமுக்கு கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்கு. ஆனால் ஈசாக்கு கேட்குறாரு, அப்பா தகப்பனே, இங்கே பாருங்க, பலி செலுத்துகிறதுக்கு என்ன இருக்கு? விறகுகள் இருக்கு, நெருப்பு இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, ஆடு எங்க பலி செலுத்த? அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். நேரே மோரியா மலைக்கு மேலே போயாச்சு. ஈசாக்கை வந்து கைகளையும் கால்களையும் கட்டி பலிபீடத்தை எல்லாம் செப்பனிட்டு ஈசாக்கை தூக்கி ஒரு ஆடை போல என்ன செய்கிறாரு? பலிபீடத்துக்கு மேலே போடுறாரு. போட்டுட்டு தன்னுடைய கத்தி எடுக்க என்ன செய்கிறாரு? கையை ஓங்கும் பொழுது ஒரு சத்தம், பிள்ளையாண்டன் மேல் என்ன செய்யாத, கையை வையாத. ஆனா கொஞ்ச நேரத்துக்குள்ள தன்னுடைய கண்ணை ஏறெடுத்து பார்க்கும்போது ஒரு சத்தத்தை கேட்கிறார். ஒரு சத்தத்தை. என்ன சத்தம்? ஆட்டினுடைய சத்தம். என்னுடைய கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த ஆபிரகாமும் ஈசாக்கும் இந்த மோரியா மலைக்கு மேலே ஏறி இந்த பலிபீடத்தை கட்டி இந்த ஈசாக்க கைகளை கால்களை எல்லாம் கட்டி இந்த பலிபீடத்தின் மேலே போடுகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 1/2 மணி நேரமாவது எடுத்திருப்பாரு. குறைந்தபட்சம் ஒரு. கேள்வி என்னன்னு சொன்னா, இவர் இந்த மலைக்கு மேலே ஏறி 1/2 மணி நேரம் ஆகிட்டும்
எந்த ஒரு ஆட்டினுடைய சத்தத்தையும் அவர் கேட்கல. இப்போ ஒரு ஆடு ஒரு முட்புதற்குள்ளாக மாட்டி கிடக்குதுன்னு சொன்னா அது என்ன செய்யும்? கத்தும். இந்த அரை மணி நேரமா இந்த ஆடு ஏன் கத்தவில்லை? இந்த ஆடு பாருங்க, இது ஒரு அற்புதம். அற்புதம் மட்டும் கிடையாது, இது ஒரு நிழல். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறான்னு சொன்னா, இப்ப நீ பார்க்கிறது முட்புதற்குள்ள ஒரு ஆடை நீ பார்க்கிறாய். இனி காலங்கள் போகும், ஒரு புதிய உடன்படிக்கையின் காலம் வரும். அப்போ நான் என்னுடைய ஒரே பேரான குமாரனை ஒரு ஆட்டுக்குட்டியை போல இப்ப நீ நிழலை பார்க்கிற. ஆனா அந்த காலகட்டத்தில், புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் யதார்த்தமாக நிழலாக என்னுடைய குமாரனை என்ன செய்யறேன், இந்த உலகத்துக்கே கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பரலோக வெளிப்பாடை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அதான் யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம். யோவான் ஸ்நாபகன் ஒரு நபரை பார்க்கிறாரு. ஒரு நபரை பார்க்கும் பொழுது எல்லா மனிதர்களும் அவரை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனாக என்ன செஞ்சாங்க, பார்த்தாங்க. ஆனா யோவான் ஸ்நாபகன் அந்த நபரை பார்க்கும் பொழுது பரலோகம் யோவான் ஸ்நாபகனுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறது. அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியை குறித்து நிழலாக நிறைய இடத்துல பார்க்க முடியும், இன்னும் நிறைய இடத்துல பார்க்க முடியும். அந்த பஸ்கா, அந்த பண்டிகை நாட்கள், ஆட்டுக்குட்டி, அதுக்கு வருடத்துக்கு ஒரு முறை இஸ்ரவேலர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக பயன்படுத்தப்பட்டு வந்த போக்காடு என்கிறதான ஆட்டுக்குட்டி. இந்த மாதிரி பழைய ஏற்பாட்டில் நிழலோட்டமாய் ஆட்டுக்குட்டியை குறித்ததான நிழலோட்டத்தை பார்க்க முடிகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் தோராவில் நிழலோட்டமாக சொல்லப்பட்டு இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நிஜமாகவே வருகிறதை பார்க்க முடிகிறது. புரியுதா? அப்ப தோராவிலே இயேசு கிறிஸ்துவை பார்க்க முடிகிறது நிழலாக. தோராவிலே இயேசு கிறிஸ்துவை நிழலாக பார்க்க முடிகிறது. 2வது பிரிவு, யூதர்களுடைய வேதத்தின் அடிப்படையில் 2வது பிரிவு என்ன பிரிவு? நெவீம். நெவீம் நெவீம் என்று சொன்னால் தீர்க்கதரிசன ஆகமங்கள். தீர்க்கதரிசன ஆகமங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து முன் அடையாளமாக நிழலோட்டமாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதுல ஒன்று ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு 9:6. மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம், இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வருவார் என்று சொல்ல முன் அடையாளமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வருவார்? எப்பத்தா எனப்பட்ட எருசலேமே. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4-6 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? பெத்லகேமில் இருந்து வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4-6 வரை உள்ள வசனங்கள், இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? பழைய ஏற்பாட்டில் நிழலோட்டமாய் எங்கிருந்து வருவார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது? பெத்லகேம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம். புதிய ஏற்பாட்டில் நிஜமாக இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார்? பெத்லகேம் இருந்து வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எங்கு தீர்க்கதரிசன ஆகமங்களிலும் நெவீமிலும் என்னை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப யூதர்களுடைய வேதத்தின் பிரிவில் 1வது பிரிவு தோரா, 2வது பிரிவு நெவீம், 3வது பிரிவு கெதுவீம். 3வது பிரிவு கெதுவீம். கெதுவீமில் இயேசுவை குறித்து நிழலோட்டமா சொல்லப்பட்டிருக்கிறா? ஆமா. ஒரு வசனம் தர விருப்பப்படுகிறேன். சங்கீதம் 22:18. சங்கீதம் 22:18. சங்கீதம் 22:18. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். நிழலாக சொல்லப்பட்டு இருக்கிறது, முன் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இது நடந்ததா? அப்படியே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடு மரணத்திலே நடந்தது. யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23-24 வரை உள்ள வசனங்கள், இங்கே சொல்லப்பட்டபடியே கெதுவீமிலே சொல்லப்பட்டபடியே இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கு போட்டு எடுத்தார்கள். புரியுதா? யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23-24 இதை குறித்து தான் லூக்கா சுவிசேஷம் எத்தனாவது அதிகாரம்?
மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசன ஆகமங்களும் அதுக்கப்புறம் சங்கீதங்களிலும் என்னை குறித்து தோராவிலும் நெவீமிலும் கெதிவீமிலும் என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறவைகள் உங்கள் கண் முன்பாக என்ன செய்யுது? நடக்கிறது. அதை நீங்க அறியலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறதை பார்க்க முடிகிறது. சரியா? சரியா? அப்போ ஐந்தாவது இது என்னது? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய நிஜம் அல்லது யதார்த்தமாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டினுடைய நிஜம் அல்லது யதார்த்தமாக இருக்கிறது. இனி ஆறாவதாக புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம் எடுத்தவங்க வாசிங்க, சத்தமா வாசிங்க. கலாத்தியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் போதும். காலம் நிறைவேறின பொழுது, எந்த காலம் நிறைவேறின பொழுது? பரவாயில்ல, நல்லா கவனிக்கிறீங்க. எந்த காலம்? பழைய ஏற்பாட்டின் காலம் நிறைவேறின பொழுது, பழைய உடன்படிக்கையின் காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாக இருக்கிறது. புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாக இருக்கிறது. என்டி ரைட், நீங்க ஏற்கனவே ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதினீங்க. அவர் திரும்பவும் என்ன சொல்றார் அப்படின்னா, என்டி ரைட் சொல்றாரு, தன்னுடைய புத்தகமான த நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் த பீப்புள் ஆஃப் காட், என்டி ரைட் அவர் ஒரு புத்தகத்தை எழுதி இருக்கிறாரு, த நியூ டெஸ்டமெண்ட் அண்ட் த பீப்புள் ஆஃப் காட். அந்த புத்தகத்தில் இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாக இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதலாக இருப்பதாக அவர் அந்த புத்தகத்திலே குறிப்பிடுகிறார். The New Testament and the people of God. The New Testament and the people of God. இனி இதில் நம்ம ஒரு 3 காரியங்களை பார்க்க போறோம், வேகமாக பார்க்க போறோம். இந்த நிறைவேறுதலின் காலத்தில் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்? இந்த நிறைவேறுதலின் காலகட்டத்தில் என்னென்ன காரியங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார்? ஒன்று எழுதுங்க. நிறைவேறுதலின் காலத்தில் நிறைவேறுதலின் செய்தியை அறிவிக்க தேவன் மொழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நிறைவேறுதலின் காலத்தில் நிறைவேறுதலின் செய்தியை அறிவிக்க தேவன் மொழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மொழி லாங்குவேஜ். வெரி குட், பரவாயில்ல, சின்ன பையனு நல்லா கவனிக்கிறான். ஆமென். நிறைவேறுதலின் காலத்தில் நிறைவேறுதலின் செய்தியை அறிவிக்க தேவன் மொழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். எழுதிட்டீங்களா? கவனிங்க. ஏடி 404 ஏடி 404 இன்டர்நேஷனல் லாங்குவேஜா இருந்தது லத்தீன் லாங்குவேஜ். ஏடி 404 லத்தீன் லாங்குவேஜ் இன்டர்நேஷனல் லாங்குவேஜாக தேர்வு செய்யப்பட்டது. லத்தீன் லாங்குவேஜ் இன்டர்நேஷனல் லாங்குவேஜாக தேர்வு செய்யப்பட்டது. ஏடி 1812 ஆங்கில மொழி இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்டர்நேஷனல் மொழியாக தேர்வு செய்யப்பட்டது. ஆங்கில மொழி இன்டர்நேஷனல் மொழியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில்
ஒரு மொழி மிகவும் பிரபலமான மொழியாக இருந்தது. அது என்ன மொழி தெரியுமா? என்ன மொழி? கவனிங்க. யூதர்கள் அவர்கள் எபிரேயர்கள் என்பதனால எபிரேய மொழியை அவர்களுடைய ஹோம் லாங்குவேஜ், அவங்களுடைய மொழியாக வைத்திருந்தார்கள். எபிரேயம், ஓகேயா? எபிரேயம் அவங்களுடைய சொந்த மொழி, ஓன் லாங்குவேஜ். யூதர்கள் தங்களுடைய தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில சக யூதர்களோடு அராமிக் மொழியை வழக்க சொல்லாக வைத்திருந்தார்கள். என்ன மொழி? அராமிக் மொழி, அதாவது பேச்சு மொழி. பேச்சு மொழி, அராமிக் மொழி. அதுக்கப்புறம் யூதர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் ரோம அரசாங்கம் யூதர்களை ஆட்சி செஞ்சு வந்தனால பெரும்பாலான நல்ல கல்வி அறிவுள்ள யூதர்கள் லத்தீன் மொழியையும் கற்றறிந்து வைத்திருந்தார்கள். லத்தீன் மொழியையும் கற்றறிந்து வைத்திருந்தார்கள். அப்போ யூதர்கள் எபிரேய மொழி அவங்களுடைய சொந்த மொழி, பேச்சு மொழி அராமிக். அதுக்கப்புறம் நல்ல கல்வி வாய்ப்பு உள்ள கல்வி பெற்ற யூதர்கள் லத்தீன் மொழி என்ன செஞ்சாங்க? கற்றறிந்து வைத்திருந்தாங்க. இதை விட மிக மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த காலகட்டத்தில் பிரபலமாக இருந்த ஒரு மொழி என்ன மொழி என்று சொன்னால் கிரேக்க மொழி. என்ன மொழி? கிரேக்க மொழி. ஏன் தெரியுமா? ஏன்? எத்தனை பேர் அலெக்சாண்டர் த கிரேட்டை குறித்து கேள்விப்பட்டிருக்கீங்க? அலெக்சாண்டர் த கிரேட் கிரேக்க சாம்ராஜ்யத்தின் முதல் ராஜா. ரோம சாம்ராஜ்யம் வருவதற்கு முன்பாக, தோன்றுவதற்கு முன்பாக யூதர்கள் எல்லாம் எந்த சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்தாங்க? கிரேக்க சாம்ராஜ்யம். இந்த அலெக்சாண்டருடைய ஒரு மிகப்பெரிய பணி என்ன தெரியுமா? வேலை என்ன தெரியுமா? அவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அவன் எந்தெந்த ராஜ்யங்களை கீழ் அடக்கினானோ ராஜ்யங்களை கீழ் அடக்கிவிட்டு முதலாக என்ன செய்வான் என்று சொன்னால் ஹெலனைசேஷன். அதாவது ஹெலனைசேஷன் என்று சொன்னால் கிரேக்கர்களுடைய கலாச்சாரம், கிரேக்கர்களுடைய கலாச்சாரத்தை என்ன செய்வான்? திணிப்பான். எல்லா ராஜ்யங்களுக்கும் திணிப்பான். கிரேக்கர்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமானது கிரேக்க மொழி. கிரேக்கர்களுடைய கலாச்சாரத்தில் முக்கியமானது கிரேக்க மொழி. அப்போ கிரேக்க மொழி ஹெலனைசேஷன். கவனிங்க. இப்படி யூதர்கள் இந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தின் கீழ் இருந்தனால, கிரேக்க சாம்ராஜ்யம் அரசாங்கம் அவர்களை ஆட்சி செஞ்சனால அநேக யூதர்கள் இப்போ தங்களுடைய சொந்த எபிரேய மொழியை மறந்து கிரேக்க மொழியிலேயே பேச ஆரம்பித்தார்கள். கிரேக்க மொழியிலேயே. யூதர்கள் மட்டுமல்ல, அந்த நாட்களில் இருந்த பெரும்பாலான எல்லா உலகத்தினுள்ள அநேக ராஜ்யங்கள் கிரேக்க மொழியை தான் என்ன செஞ்சிச்சு? பேசிட்டே இருந்துச்சு. இது நம்ம நினைப்போம் ஒருவேளை தற்காலிகமாக நடந்தது என்று சொல்லி நாம் சிந்திப்போம். ஆனா இது தற்காலிகமாக நடந்ததில்லை. இயேசு கிறிஸ்துனுடைய அந்த காலகட்டத்தில் காலம் நிறைவேறின, அதாவது பழைய ஏற்பாட்டினுடைய அந்த காலகட்டம் நிறைவேறி புதிய ஏற்பாட்டின் காலம் அந்த துவங்குற அந்த காலகட்டத்தில் புதிய உடன்படிக்கையின் செய்தியை, புதிய உடன்படிக்கையின் அந்த காலத்தினுடைய அந்த பரலோகத்தினுடைய மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 17வது வசனம் இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். அப்போ இந்த பரலோகத்தின் செய்தியை உலகில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும்
மிகவும் சுலபமாக அறிவிக்கும்படிக்கு பரலோகத்தின் தேவன் ஒரு மொழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த மொழிதான் கிரேக்க மொழி. புரியுதா? கிரேக்க மொழி. வசனம் தருகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 25வது வசனம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கலிலேயாவிலும் தெக்கேபோலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின்பற்றினார்கள். அப்போ பல பட்டணத்திலிருந்து பல நாடுகளில் இருந்து என்ன செய்யறாங்க? ஜனங்கள் பின்பற்றுகிறார்கள். ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தியை கேட்க வருகிறார்கள். தெக்கேபோலி என்பது 10 பட்டணங்கள் அடங்கிய ஒரு பெரிய பகுதி. 10 பட்டணங்கள். அப்ப எத்தனை மொழியை பேசியிருப்பாங்க பாருங்க. அப்ப அதாவது வெவ்வேறு பட்டணத்திலிருந்து வெவ்வேறு நாடுகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த கடைசி காலத்தின் இந்த புதிய உடன்படிக்கையின் நிறைவேறுதலின் அந்த காலகட்டத்தினுடைய செய்தியை கேட்க வராங்க. இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே இந்த சூழ்நிலையில் இந்த ஜனங்களுக்கெல்லாம் இந்த நிறைவேறுதலின் செய்தியை அறிவிப்பதற்காக இந்த கிரேக்க மொழியை பேசி இருக்கக்கூடும். கிரேக்க மொழியிலே பிரசங்கித்து இருக்கக்கூடும். கிரேக்க மொழியிலே இந்த பரலோகத்தின் செய்தியை அறிவித்திருக்க கூடும். அப்ப இயேசு கிறிஸ்து காலம் நிறைவேறின பொழுது இந்த காலகட்டத்தில் கால நிறைவேறுதலின் செய்தியை அறிவிக்க கிரேக்க மொழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். என்ன மொழி? கிரேக்க மொழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இரண்டாவது காலம் நிறைவேறின பொழுது இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் சொன்னா, இதை எழுதிருங்க. நிறைவேறுதலின் காலத்தில் மனுக்குலத்தின் பாவம் மன்னிக்கப்பட தேவன் சிலுவை பாடு மரண தண்டனையை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நிறைவேறுதலின் காலத்தில் மனுக்குலத்தின் பாவம் மன்னிக்கப்பட தேவன் சிலுவை பாடு மரண தண்டனையை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்களா? சிலுவை பாடு மரணம். நியாயப்பிரமாணத்தின்படி டியூட்டோனமி உபாகமம் 21வது அதிகாரம் 22வது வசனம் 21, 22 அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால் அப்ப மரம். அப்ப பாவம் செய்தவனை எங்க தூக்கி போடணும்? மரத்துல தூக்கி போடணும். அதாவது வேதத்துல தூக்கி போட்ட நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல. யாரு தூக்கி போடப்பட்டது? ஆமான். 50 அடி உயரம் இல்ல, தூக்கி போடப்பட்டான், மரத்துல தூக்கி போடப்பட்டான். அதுக்கப்புறம் தாவீதுனுடைய காலகட்டத்தில் பஞ்சம் உண்டாகிறது. கிபியோனியர்கள், சவுல் கிபியோனியர்களை அழிக்கும்படிக்கு வகை தேடினால பஞ்சம் வந்துட்டு ஒரு 7 பேரை என்ன செய்யறாங்க? சவுலுடைய அந்த சந்ததியிலிருந்து பிடித்து என்ன செய்யறாங்க? தூக்கி போடுறாங்க. அதுக்கப்புறம் சகோதரர் சொன்னது போல 5 ராஜாக்கள். இப்படி நிறைய பேரை தூக்கி போடுகிற காரியங்கள் சம்பவங்கள் வேதத்தில் பார்க்க முடிகிறது. இப்ப இவர்கள் எல்லாம் வெவ்வேறு காரணங்களுக்காக தூக்கி போடப்பட்டவர்கள். ஆனால் வேதத்தின்படி அதுவும் கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி, கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் பாவத்துக்கு நம்மை நீங்களாக்கி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும். அப்ப நல்ல கவனிங்க, நியாயப்பிரமாணத்தின்படி மரத்திலே தூக்கப்பட்டவன் எப்படிப்பட்டவன்? சபிக்கப்பட்டவன். அப்போ பிதாவுடைய சித்தத்தின்படி தம்முடைய குமாரன் எதுல தூக்கப்படணும்?
மரத்தில் தூக்கப்படணும். ஏன் சொன்னா நியாயப்பிரமாணத்தின்படி எல்லா யூதர்களும் எல்லா மக்களும் இப்போ பாவிகள், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு நிலைமையில மரத்திலே தூக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி வேதத்தின்படி மரத்திலே தூக்கப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்கிறதான ஒரு நிகழ்வு நிழலோட்டமாக முன் உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் தோராவுல நியாயப்பிரமாணத்தின் புத்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் அப்போ காலம் நிறைவேறின பொழுது இந்த காலகட்டத்தில், எந்த காலகட்டம்? இயேசு கிறிஸ்துவினுடைய காலகட்டம், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் இந்த காலகட்டம், இயேசு வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எந்த கவர்மெண்ட், எந்த அரசாங்கம் ஆட்சி செய்கிறது? ரோம் அரசாங்கம். எந்த அரசாங்கம்? ரோம் அரசாங்கம். அப்போ ரோம அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு கொடுத்த தண்டனைகளில் மிகப்பெரிய தண்டனை என்ன தண்டனை சொன்னா சிலுவை மர தண்டனை. சிலுவை மர தண்டனை. அப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டத்தில், அதாவது புதிய ஏற்பாட்டின் அந்த காலகட்டம், புதிய உடன்படிக்கையின் காலகட்டம், தேவன் சிலுவை பாடு மர தண்டனையை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். சிலுவை பாடு மரண தண்டனையை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதுவும் சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒரு குற்றம் செய்தான் என்று சொன்னால் அவனை தூக்கி கொலை செய்வார்கள், அவனை தூக்கி கொலை செய்வார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தின்படி மனுக்குலத்தினுடைய சகல பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் வெறும் தூக்கப்பட்டு மட்டுமல்ல, அந்த சிலுவை மரணத்திலே தூக்கப்படும் பொழுது தன்னுடைய உடலில் உள்ள சகல இரத்தமும் சிந்தப்பட்டு அவர் கொலை செய்யப்பட வேண்டும். சகல இரத்தமும் சிந்தப்பட்டு, லேவியராகவும் புக் ஆஃப் லெவிட்டிகஸ் 17வது அதிகாரம் 11வது வசனம் கடைசியில் சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது, பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. அதே நியாயப்பிரமாணத்தின்படி நம்ம புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது எபிரேயர் 9வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்போ நிறைவேறுதலின் இந்த காலகட்டத்திலே, பழைய ஏற்பாட்டின் காலகட்டம் நிறைவேறுகிற, அதாவது புதிய ஏற்பாட்டின் அந்த உடன்படிக்கையின் காலகட்டம் துவங்குகிற அந்த நாட்களிலே அந்த ரோம கவர்மெண்ட், ரோம அரசாங்கம் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் சிலுவை மரத்தையும், சிலுவை மரத்திலே தூக்கப்படும் பொழுது கடைசி சொட்டு இரத்தமும் சிந்தப்பட்டால் மட்டுமே மனுக்குலத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும். மனுக்குலத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படும். இனி மத்தேயு சுவிசேஷம் 26வது அதிகாரம் 28வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? அநேகருடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்காக என்னுடைய இந்த இரத்தம் புதிய உடன்படிக்கையுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே அடிக்கப்படும் பொழுது தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் அவர் சிந்தி கொடுத்தாரா என்று கேட்டார். வேதத்தின்படி ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக வைக்க விருப்பப்படுகிறேன். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனம். யோவான் சுவிசேஷம் 19வது அதிகாரம் 34வது வசனம். ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான், உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. அங்கே தண்ணீரும் புறப்பட்டது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த தண்ணீர் எதை குறிக்கிறது?
எதை அடையாளப்படுத்துகிறது சொன்னால், இனி சிந்துகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே இரத்தம் இல்லை. இனி சிந்தப்படுகிறதுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இரத்தம் இல்லை. அது எதை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் பாவத்தை மன்னிப்பதற்காக தன்னுடைய சரீரத்தில் உள்ள உடலில் உள்ள அனைத்து சொட்டு இரத்தத்தையும் சிந்தி தந்தார் என்பதை அது அந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. இவ்வளவு புரிஞ்சுதா? அப்போ நியாயப்பிரமாணம், அதாவது பழைய உடன்படிக்கையின் காலகட்டம், அது நிறைவேறின பொழுது புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்தில் ஒன்று, மொழியை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். 2, சிலுவை பாடு மரணத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். மூன்றாவதாக நிறைவேறுதலின் செய்தியை அறிவிக்க உபாகமும் 21:22 உபாகமும் 21:22 மரத்திலே தூக்கப்படுகிற அந்த காரியம். மரத்திலே, அதாவது ஒரு பாவம் செய்த ஒரு குற்றவாளி எங்கே தூக்கி கொல்லப்பட வேண்டும்? மரத்திலே தூக்கி கொல்லப்பட வேண்டும். சரி, இவ்வளவு தெளிவா புரிஞ்சுதா? சரி, இனி மூன்றாவதாக நிறைவேறுதலின் செய்தியை அறிவிக்க புறப்பட்டு செல்ல தேவன் சாலை வசதிகளை ஆயத்தப்படுத்தி இருந்தார். நிறைவேறுதலின் செய்தியை அறிவிக்க புறப்பட்டு செல்ல தேவன் சாலை வசதிகளை ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஸ்திரீனிடத்தில் காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும், அந்த காலகட்டத்தை பிதாவாகிய தேவன் எவ்வளவு தெளிவாக ஆயத்தப்படுத்த வேண்டியதை அழகாக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். சாலை வசதிகளை கூட என்ன செய்கிறாரு? அழகாக அந்த காலகட்டத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்ததை பார்க்க முடிகிறது. இப்போ மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 19வது வசனம். ஆகையால் நல்ல கவனிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போகணும்னு சொன்னா என்ன தேவை? வழி தேவை, போக்குவரத்து வசதிகள் தேவை. இந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் ஆட்சி செய்து வந்த இந்த ரோம அரசாங்கம் இருக்குல்ல, ரோம அரசாங்கம் பல நாடுகளுக்கு வணிகம் செய்வதற்காக சாலை வசதிகளை நேர்த்தியாக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாங்க. அல்லேலூயா. எதற்காக? வணிக நோக்கத்துக்காக. அதான் AD 52 தோமா எங்க வந்தாரு? இந்தியாவுக்கு வந்தாரு. அப்போ 1வது நூற்றாண்டிலே ரோமர்கள் என்ன செஞ்சாங்க? சாலை வசதிகளை வணிக நோக்கத்துக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா நம்முடைய தேவன் நற்செய்தி அறிவிக்கப்பட, சுவிசேஷம் அறிவிக்கப்பட தன்னுடைய அப்போஸ்தலர்களை, சீசர்களை உலகத்தின் சகல ராஜ்யங்களுக்கும் அனுப்பப்பட அந்த சாலை வசதிகளை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், all roads leads to Roman. all roads lead to Roman. எல்லா சாலைகளும் எங்க போய் முடிவடையுமா? அந்த அளவுக்கு கச்சிதமாக சாலை போக்குவரத்து வசதிகளை ரோம அரசாங்கம் ஏற்படுத்தி வைத்திருந்தது. இது தேவனுடைய பரலோகத்தின் நற்செய்தியை, சுவிசேஷ செய்தியை அறிவிப்பதற்காக, புறப்பட்டு செல்வதற்காக ஆண்டவர் இந்த காலகட்டத்தில் ரோம அரசாங்கத்தின் மூலமாக போக்குவரத்து வசதிகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரும், அப்ப ஆண்டவர் முக்கியமாக 3 காரியங்கள் என்ன செஞ்சாரு? ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். 1 மொழி, 2வது சிலுவை பாடு மரணம், 3வது சாலை வசதிகள். இது எதற்கு கீழே பார்த்தோம்? 6வது
புதிய ஏற்பாட்டினுடைய அந்த 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 முக்கியத்துவத்தில் 6வது அந்த பாயிண்ட்ஸில் 3 காரியங்களை பார்த்தோம். சரியா? இன்னும் ஒன்று மட்டும் நான் சொல்லி இந்த இந்த செக்ஷனை முடிக்க விருப்பப்படுகிறேன். இந்த செக்ஷனை முடிக்க விருப்பப்படுகிறேன். ஏழாவதாக 6வது முடிஞ்சு 6வதுக்குள்ள தான் 3 காரியங்களை சொன்ன. 7வதாக புதிய உடன்படிக்கை யாரையும் புறக்கணிக்காது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும். புதிய உடன்படிக்கை யாரையும் புறக்கணிக்காது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும். புதிய உடன்படிக்கை யாரையும் புறக்கணிக்காது, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்து ஜாதி பார்க்கிறது இல்ல, இயேசு கிறிஸ்து மதம் பார்க்கிறது இல்ல, இயேசு கிறிஸ்து நிறம் பார்க்கிறது இல்ல, இயேசு கிறிஸ்து வேற்றுமை பார்க்கிறது இல்ல. இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களையும் சமமாக பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பலியாக யாருக்காக மாறினார்? கிறிஸ்தவத்துக்காக அல்ல, ஒரு மதத்துக்காக அல்ல, சர்வலோகத்தின் பாவத்துக்காக. சர்வலோகத்தின் பாவத்துக்காக. 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலியாக இருக்கிறார். சர்வலோகத்தின் பாவத்தை 800 கோடி மக்கள், கிட்டத்தட்ட 800 கோடி மக்களின் நிகழ்காலத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னா எல்லாருக்காகவும், ஜாதி, இனம், வெறி இவைகள் எல்லாம் ஆண்டவர் பார்க்கிறதே கிடையாது. பரலோகத்து போணுமா? ஒரே ஒரு மார்க்கம், இயேசு கிறிஸ்து. அதற்காக பலியாக மாறின ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. சரியா? ஓகே. அப்ப இன்றைக்கு நம்ம இந்த வகுப்புல என்னென்ன காரியங்களை பார்த்தோம்? கொஞ்சம் வேகமாக ஓடணும்ல, கொஞ்சம் வேகமாக ஓடினால தான் இவ்வளவு காரியங்கள் கற்றுக்கொள்ள முடிஞ்சுது. சரி, இன்னும் கொஞ்சம் அதை கன்சிஸ்ட் பண்ணி சொல்ல முடியுமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என்னெல்லாம் பார்த்தோம்? சரி. பிரிவுகள், ஏற்பாடு அப்படின்னு என்ன என்பதை குறித்து பார்த்தோம். உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கைகள், புதிய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை, நியூ டெஸ்டமென்ட் அவசியமா என்கிறதான ஒரு கருத்தோட்டத்தில் பார்த்தோம். அப்புறம் உடன்படிக்கைகளை குறித்து பார்த்தோம். 7 வகையான உடன்படிக்கைகள். 2 வகையான நிபந்தனையுடைய, நிபந்தனையற்ற உடன்படிக்கை. சரியா? ஓகே. கட்டளைகள், புதிய உடன்படிக்கை. சரி. சரி. நல்லது. ஆதாம், நோகா, ஆபிரகாம், மணவாட்டி உடன்படிக்கை. ஓகே. குட். நிறைவேற்றினார்களா? நிறைவேற்றாதனால அவங்க சந்தித்த அந்த பின்விளைவுகள், சாபங்கள். ஓகே. சரி. பண்புகள். சரி. நல்லா கவனிச்சிருக்கீங்க. எவ்வளவு முக்கியம். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அதை குறித்து பார்த்தோம். சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சிருக்கீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா நீங்கள் ரொம்ப பிஸியான ஆட்கள், ஊழியங்கள் எல்லாம் செய்கிறீங்க. அவைகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, உங்கள் பிஸி ஷெடியூலெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தேவனை தேடி தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து
நீங்கள் வந்திருக்கிறீங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுடைய இந்த பிரயாசங்களை அறிந்திருக்கிறாரு. இதற்கான பலனை நீங்கள் காண்பீங்க. அல்லேலூயா.